பெந்தகோஸ்தே அப்படின்னு இன்னைக்கு நம்ம கேட்டோன்னா என்ன சொல்லுவாங்க, அது அது ஒரு 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 கிறிஸ்துவத்தில் ஒரு பிரிவு, அது அல்லேலூயா டீம், அது கை தட்டுற டீம் அப்படின்றாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெந்தகோஸ்தேனா பைபிளில் இருக்கிற ஒரு ஒரு நாள், அன்னைக்கு தான் வந்து ஆவியா என்னைக்கு வந்தார் அப்படின்ற ஒரு நாள் அப்படின்வாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது வேதத்தில் உள்ள ஒரு பண்டிகைன்னுவாங்க. நம்முடைய நாட்களில் என்ன பண்ணால், அந்த பெந்தகோஸ்தே அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணீங்க, எது பெந்தகோஸ்தேனா என்ன பண்ணல தெரியல. வளர்ந்த விசுவாசிங்கிட்ட கேட்டால் பெந்தகோஸ்தே அப்படின்னா என்ன அப்படின்னா தெரியல இல்லையா. நம்ம கூட பெந்தகோஸ்தே நாள் என்றால் என்ன அப்படின்ட்டு ஒரு பைபிள் ஸ்டடி போட்டிருக்கோம், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அது. அப்போ ஒரு சகோதரி எனக்கு அதில் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, பாஸ்டர் இதில் ஒரு விரிவாக எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு அன்னைக்கு கேட்டிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அது நம்ம எடுக்கிறோம் சரிங்களா. பெந்தகோஸ்தே நாள் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், ஊழியர்களாக இருக்கட்டும், 98% நீ உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியர்களாக இருக்கட்டும், இல்லை நல்ல மூத்த விசுவாசிங்களாக இருப்பாங்க, நிறைய ஊழியம் பண்ணுறவங்களா நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, பெந்தகோஸ்தே நாள்னா அது பைபிளில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும், ஆவியான இறங்கி வருவார், அந்த நாள் தான் பெந்தகோஸ்தே நாள். ஆமே, நல்லா தெரியுங்க. பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு தான் சபையானது உருவானது. இன்னைக்கு சபையுடைய பிறந்த நாள், சபைகள் அன்னைக்கு தான் உருவாச்சு. ஒன்று. ரெண்டாவது, பெந்தகோஸ்தே நாள் அப்படின்னா ஒரு பண்டிகை, கரெக்ட். ஆமென். அது பழைய ஏற்பாட்டின் பண்டிகையா புதிய ஏற்பாட்டு பண்டிகையா என்பதை குறித்து நம்ம பார்த்துட்டு, அது எதனாலே அந்த பெந்தகோஸ்தே நாள் என்று வந்தது, அது எப்படியாக இருக்கிறது, என்ன நடக்குது, என்ன நடந்தது, எதனாலே கர்த்தர் இந்த நாளை நியமித்து வைத்தார் என்பதை நம்ம தெளிவாய் ரொம்ப டெப்த்தாக நிறைய கணக்கோடு கூட என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஓரிரு வசனங்கள் மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம், மற்ற எல்லாமே என்ன பண்ண போகிறோம், பைபிளில் இருக்கிறது தான். ஸோ தெளிவாக இன்னைக்கு பெந்தகோஸ்தே நாள் என்னது என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். நிறைய செய்தி, கிட்டத்தட்ட ஐ திங்க் 92 96 பைபிள் ஸ்டடீஸ் நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்குது. எத்தனை? ஐ திங்க் 96 நினைக்கிறேன். 96 பைபிள் ஸ்டடீஸ் மட்டுமே நம்முடைய, அது அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. அப்போ இன்னைக்கு பெந்தகோஸ்தே நாள் அப்படின்னா நம்ம அந்த பெந்தகோஸ்தே நாளில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியதுன்னா, பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாட்டில் நியமிக்கப்பட்ட நாள் அல்ல, இது பழைய ஏற்பாட்டின் பண்டிகை. நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கேன், 7 பண்டிகை முக்கியமான யூதர்கள் கொண்டாடுகிற, இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடுகிற 7 முக்கியமான பண்டிகை இருக்குது. இதில் 4 பண்டிகைகள் தொடர்ந்து வரும் சரிங்களா. ஒன்று வந்து பெஷாக் அப்படின்னா, எபிரேய மொழியில் பெஷாக் அப்படின்னா பஸ்கா பண்டிகை தான் பெஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. எந்த நாளில் இருந்துன்னா, அவர்கள் எகிப்திலிருந்து, யார், மோசே மூலியமாக எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் தான் பஸ்காவா. அப்போ அவர் சொல்லுவார், ஒரு ஆட்டு, உனக்கு ஏற்ற ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து என்ன பண்ண, அடித்து ரத்தத்தை என்ன பண்ணு, உன்னுடைய நிலைக்காலில் வாசக்காலில் தடவு. அந்த நாள்லேருந்து தான் என்ன பண்ணுவோம், ஒரு விடுதலையானது உண்டானது. ஸோ அதுதான் பஸ்கா, பெஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ரெண்டாவது, அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னா புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை. அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னா பஸ்காக்கு அடுத்தது புளிப்பில்லா அப்பம் பண்டிகை. மூன்றாவது, அதுக்கு அடுத்த நாள் என்ன நடக்குது அப்படின்னா அசைவாட்டு பண்டிகை, அப்படி இல்லைன்னா முதல் கனி பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா மூன்றாவது நாள் முதல் கனி பண்டிகை. இது எங்க நடக்குது அப்படின்னா, பஸ்கா நாள் என்கின்ற எகிப்திலிருந்து விடுதலையான நாளிலிருந்து தொடங்கி இது கர்த்தர் கொடுக்கிற கட்டளையாக இருக்கு. இந்த 3 நாள் கிடைத்து அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நாள் என்னது, பெஷாக் என்கின்ற பஸ்கா பண்டிகை இல்லையா. அந்த நாளிலிருந்து 50வது நாள், முதல் கனி பண்டிகையிலிருந்து 47வது நாள் நடக்கிறது என்னது, ஃபீஸ்ட் ஆஃப் வீக், இல்லை ஃபீஸ்ட் ஆஃப் ஷவ்யோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எபிரேய மொழியில் வாரங்கள், ஷவ்யோட் அப்படின்னா வாரங்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அதை என்ன பண்ணுவாங்கன்னா கிரேக்க மொழியில் ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டகாஸ்ட் அப்படின்னா, பெண்டகாஸ்ட் என்பதுக்கு 50 அப்படின்னு பொருள். அதனால பெண்டகாஸ்ட் அப்படின்னா தமிழில் பெந்தகோஸ்தே அப்படின்னா, பெந்தோ கோஸ்தே அப்படின்னா, பெந்தோ அப்படின்னா 5, கோஸ்தே என்பது 10, 50வது நாள் அதுதான் பெந்தகோஸ்தே. எதிலிருந்து 50வது நாள், பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாள். எந்த நாள்ல இருந்து, பெஷாக்கிலிருந்து, பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாள் வருவது தான்
பெந்தகோஸ்தே பெந்தகோஸ்தே நாள். சரிங்களா? அப்போ அசைவாட்டு பண்டிகை, அதாவது முதல் கன்னி பண்டிகையிலிருந்து எத்தனாவது நாள்? 47. ஏன்னா 3வது பண்டிகை என்னது பாருங்க. இது எல்லாமே 7 நாட்கள் ஆசாரிக்கிறது. ஆனா இது 3 என்னன்னா, தொடங்கின மறுநாள், எப்படி பஸ்கா தொடங்கின மறுநாள் புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்றோம்? முதல் கனி பண்டிகை. அதிலிருந்து 47வது நாள் என்ன நடக்குது? பெந்தகோஸ்தே நாள் வரும். சரிங்களா? ஓகே. அப்போ இந்த பெந்தகோஸ்தே நாள் எப்படி வரும் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுங்க. லேவியராகமம் 23வது அதிகாரத்தில் 10லிருந்து 16. லேவியராகமம் 23ல் 10லிருந்து 16 ஒருத்தர் வாசிங்க, மற்றவங்களாம் லிசன் பண்ணா போதும். சரிங்களா? நீ இதெல்லாம் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய அழிவில்லாத ஒரு கட்டளை. ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதல் கொண்டு என்ன துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50 நாள் ஆகும் மட்டும் புதிய போஜன பலியை செலுத்த கடவன். ஆண்டவர் சொல்றார் இந்த இடத்துல எப்படின்னா, பஸ்கா பண்டிகையில் இருந்து 50வது நாள் அப்படின்னா 7 வாரம். பஸ்கா தொடங்கி 7 வாரம். அப்ப 7 7 49 நாளுக்கு அடுத்த நாள் பெந்தகோஸ்தே நாள், 50வது நாள். எப்படி? பஸ்கா பண்டிகை. ஃபார் எக்ஸாம்பிள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பஸ்கா நாளில் தான் அவர் என்ன பண்ணாரு? சிலுவையில் அறையப்பட்டார். ஹலோ, நிறைய டைம் நான் சொல்லிட்டேன். பஸ்கா ஏன்னா அவர் நமக்காக அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாய் வந்ததினாலே, நம்மை மீட்கும்படியாய் வந்ததினாலே கர்த்தர் அந்நாளிலே திட்டமிட்டு என்ன பண்றாரு? சரியாக பஸ்கா நாள்ல அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதுதான் நான் அந்த சிலுவை குறித்து வெளிப்பாட்டில் சொல்லியிருப்பேன். நான் எத்தனை மணிக்கு இறந்தாரு, எத்தனை மணிக்கு வந்து ஒரு அடிக்கப்பட்டாரு, எத்தனை நேரத்தில் இறந்தார் என்பதை நான் சொல்லியிருப்பேன். காரணம்னா, ஆட்டுக்குட்டி அந்த டைமில் தான் அடிப்பாங்க. ஏன்னா யூதர்கள் அடித்து ரொம்ப நேரம் ஆன என்ன பண்ண மாட்டாங்க? ஆட்டை சாப்பிட மாட்டாங்க. அப்போ அடித்து அப்போ என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நேரத்தில் சமைச்சு சாப்பிட்ருவாங்க அவங்க. சரிங்களா? நான் அதில் விளக்கமாக சொல்லியிருப்பேன். அப்போது 7 வாரங்கள் அடுத்து வருகிற நாள் என்னது? 50வது நாள். அந்த நாளில் நடக்கிறது தான் பெந்தகோஸ்தே நாள். ஓகே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், புரியாதவங்க அப்புறமா கேளுங்க. சரிங்களா? புரியுதா? புரியுது, ஆனால் புரியல, அப்படிதானே? ஓகே, அதனால தான் பொறுமையாக சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்னைக்கு மரிக்கிறாரு? பஸ்கா பண்டிகையின் பொழுது மரிக்கிறார். அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்றாரு? புளிப்பில்லா அப்பம் பண்டிகை. சரிங்களா? அதுக்கு அடுத்த நாள் முதல் கனி. அப்பதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? உயிர்த்த. நம்ம கணக்குப்படி 3 நாள் என்ன பண்றாரு? எப்போ? பஸ்கா, அதாவது ஓய்வு நாளுக்கு முன்னாடி மரிக்கிறாரு. ஓய்வு நாளுக்கு அடுத்தது என்ன பண்றாரு? உயிர்த்தெழுகிறார். சரிங்களா? உயிர்த்தெழுந்து எவ்வளவு நாள் இந்த பூமியில் இருந்தார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 40 நாள் தன் சீஷர்களை அவர்கள் எல்லோரும் தரிசனமாகும்படியாக உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்த பின்பாக உடனே போல 40 நாள் இங்கே எல்லாருக்கும் தரிசனமாகிறார். அப்போ எத்தனை நாள் ஆகுது? எதுல இருந்து 40 நாள் தரிசனமாகிறாரு? மரித்ததுல இருந்தா, உயிர்த்தெழுந்ததுல இருந்தா? உயிர்த்தெழுதல இருந்து 40 நாள். அப்போ எத்தனை நாள் ஆகுது? 43 நாள் அளவு என்ன பண்ணாரு? மரித்து உயிர்த்தெழுந்த பின்பாக 40 நாள். அப்படின்னா 43 நாள் இங்க இருந்த பின்பாக ஒலிவு மரத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அங்கு இருந்து ஆண்டவர் சொன்ன கட்டளையானது, அவர் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் என்ன பண்ணு, நீங்கள் எங்கேயும் போகாம எருசலேமில காத்திருங்க, நான் கொடுத்த வாக்குத்தத்த நாவி என்ன பண்ணும் உங்களிடத்து வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதேய கலிலேயா எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுங்க, நீங்கள் சாட்சியா இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்லுவார். அதே போல இருக்கும் பொழுது கரெக்டா ஆண்டவர் பரத்துக்கு ஏறி போன பின்பாக 7வது நாள்
பெந்தகொஸ்தே நாள் அன்னைக்கு பரிசுத்தமான ஆவியானவர் பண்றாரு, இறங்கி வந்து அவர்கள் நிரப்புகிறார். புதிய ஏற்பாட்டில் பெந்தகோஸ்து, பழைய ஏற்பாட்டில் நானும் புரட்டி போட்டோம் பாஸ்டர், பெந்தகோஸ்துன்ற ஒரு பதமே இல்லை, வேற பேர்ல இருக்கும். ஆமென். இங்க பெந்தகோஸ்து, ஏன்னா கிரீக்ல பழைய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கு? எபிரேய மொழியில. புதிய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? மூலபாஷை கிரீக்ல எழுதப்படுது, கிரேக்க மொழியில் எழுதப்படுது. அந்த கிரேக்க மொழியில தான் பெந்தகோஸ்து என்பது கிரேக்க மொழி, அதான் 50வது நாள். அதனால தான் அந்த பதம் அங்க பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு இடத்துல ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ யூதர்கள், ஓகே, கிறிஸ்தவர்கள் செலிப்ரேட் பண்றோம் பெந்தகோஸ்து நாளே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் சபை பிறந்த இந்த நாளில், உருவாக்கப்பட்ட இந்த நாளில், ஆவியானவர் நமக்காக இறங்கி வந்த இந்த பெந்தகோஸ்து நாள் 50வது நாளில் ஓகே நம்ம பண்ணுறோம். பட் யூதர்களுடைய நாட்களில் நீங்க எடுத்தா, யூதர்களுக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் லீவா, இன்னைக்கு அவங்களுக்கு வந்து விடுமுறை. காரணம்னா அவர்கள் பெந்தகோஸ்தே நாள் என்று அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, செலிப்ரேட் பண்ணாம ஆனிவர்சரி ஆஃப் டோரா என்ற பெயர்ல என்ன பண்ணுவாங்க, மாற்றான் டோரா அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, ஆண்டவராகிய தேவன் டோரா அப்படின்னா பிரமாணங்களை, அகமங்களை கொடுத்து நாள் இது. இப்போ நீங்க இஸ்லாம் சகோதரி கேளுங்களேன், குரான் எப்படி வந்ததுன்னா, ஏன்னா இந்த நாளில் வந்து என்ன பண்ணுச்சு, மேலே இருந்து இறைவன் இறக்கினார், எழுதினாருங்கல்ல, அவர் கொடுத்தார், குரான் மேலேருந்து இறங்குச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அதே போலதான் மோசை மூலியமாக சீனாய் மலையில் கர்த்தர் கொடுத்த அந்த அகமங்கள், பிரமாணங்கள், கட்டளைகள் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, யாரு, யூதர்கள் டோரா என்று சொல்லப்படுது. இந்த டோராவை நினைவூட்ட முடியும். இன்னைக்கு ஆண்டவருடைய கையிலிருந்து அங்கிருந்து எனக்கு இந்த டோரா இறங்கி வந்தது என்பதுக்காக என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்? மோசே பஸ்கா, அதாவது எகிப்திலிருந்து விடுதலையான நாளில் பின்பாக அவர் சீனாய் மலையாண்டை வந்து எப்போ 40 நாள் கழிச்சு மேலே அங்கே 10 நாள் கழிச்சு அவர் சீனாய் மலைக்கு போயிட்டு 50வது நாள் தான் இறங்கி வராரு. அங்கிருந்து புறப்பட்ட நாள்ல இருந்து கணக்கு வச்சிங்கன்னா, அப்போ இவர்கள் இந்த நாள் என்ன பண்றாங்கன்னா, இந்த 50வது நாள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் அவர்களுக்காக ஆகமங்களை கொடுத்த நாள். என்ன ஆகமங்கள்? என்னது? ஆதியாகமும், யாத்ராகமும், எண்ணாகமும், லேவியராகமும், உபாகமும். இது ஐந்தும் இதெல்லாம் ஆகமங்கள். இது தேவனால் கொடுக்கப்பட்டது. இதுதான் இன்னைக்கு வரைக்குமே யூதர்கள் வாசிக்கிறது. யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, இதை தான் டோரா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த நாள் இன்னைக்கு இறங்கி வந்ததாக என்ன பண்ணுவாங்க, அவங்க செலிப்ரேட் பண்ற நாள் இது. சரிங்களா? அப்போ டோரா ரொம்ப முக்கியமா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஆமென். இந்த நாள் ரொம்ப முக்கியமா பாஸ்டர், பெருசா கொண்டாடவே இல்லையே, பெருசா பார்க்கவே இல்லை அப்படின்னா, நீங்க ஒரே ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து பார்க்கலாம். என்னன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 2ஆம் அதிகாரத்தை ஒருத்தர் எடுங்க. 2ஆம் அதிகாரத்தில் 5லேருந்து 11 வாசிங்க பார்க்கலாம். வானத்தில் எங்கே பெந்தகோஸ்து நாள் அன்னைக்கு எங்கே யார் யார் இருக்கா என்பதை இந்த அதிகாரம் சொல்லுகிறது. வானத்தின் கீழாக சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம், எந்த சத்தம்? மேல் வீட்டு அறையில் பரிசுத்தமான இறங்கின பொழுது இவர்கள் எல்லாம் அந்நிய பாஷை, 120 பேரும் என்ன பண்றாங்க, அந்நிய பாஷையில பற்பல பாஷைகளை பேசும் பொழுது இங்க பூமியின் கீழே வந்த சகல எங்க எல்லா தேவபக்திக்குரிய யூதர்கள், எங்க உலகமெங்கும் இருந்த வந்த யூதர்கள் இந்த சத்தத்தை கேட்கிறாங்க. தேவனுடைய மகத்துவத்தை அப்படின்னா, அவர்கள் பேசுகிற அந்நிய பாஷை ஒவ்வொருவனுக்கும் என்ன பண்றாரு, அவருடைய ஜென்ம பாஷை, அவர் வளர்ந்த ஊருடைய பாஷையா இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 14-15 தேசங்கள்ல வந்து வராங்க. அவருடைய பாஷை பேர் இவங்க பிரமித்து பார்க்குறாங்க. ஏன்னா இவனுங்க நம்முடைய பாஷையை பேசுறாங்களே அப்படின்ட்டு. அப்போ இது எங்கிருந்தெல்லாம் வராங்கன்னா, அப்போ எத்தனை, நான் நிறைய டைம் எடுத்தேன், புதிய ஏற்பாட்டை குறித்து நான் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன், எத்தனை கண்டங்கள் இருந்தது பைபிளில், எத்தனை கண்டங்கள் சொல்லப்படுகிறது. இப்போ எத்தனை கண்டம் இருக்கு? 7 கண்டம். என்னென்ன கண்டம்? ஆசியா, ஐரோப்பியா,
ஆப்பிரிக்கா. இது 3 கண்டம் தான் பழைய கண்டங்கள். இப்போ கண்டுபிடிச்சது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதான் ஆஸ்திரேலியா கண்டமும் அமெரிக்கா கண்டமும். அதுக்கு அப்புறம் தான் இப்போ அண்டார்டிக் கண்டமும் ஆர்டிக் கண்டமும் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கப்படுது. மொத்தம் 7 கண்டம் இல்லையா? ஆனால் பைபிளில் இந்த தேசங்கள் சொல்லுங்க இது எல்லாமே இந்த 3 கண்டங்களை சார்ந்தவங்க தான். யாராவது ஆசிய கண்டம், ஐரோப்பிய கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம். அப்போ எகிப்துல எங்க இருக்குன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கு. சரிங்களா? ஆசிய கண்டத்தில் இது 3 கண்டத்தில் இருந்தும் யோசிச்சு பாருங்களேன். அப்போ ஃப்ளைட்டு கிடையாது, ட்ரெயின் கிடையாது, என்ன கிடையாது, காரு கிடையாது, கப்பல் பெருசாக கப்பல் போக்குவரத்து கிடையாது, இருந்தது பெருசாக கிடையாது. மற்றபடி எல்லாருமே எப்படி வந்திருப்பாங்க? 3 கண்டத்திலேருந்து எவ்வளோ நாள் பிரயாணப்பட்டு அங்கே வந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கே நம்ம இங்கேருந்து ஒரு கன்னியாகுமரிக்கு போனா கூட நாக்கு தள்ளிடுது இல்லையா? ஆமாவா இல்லையா? போயிடுது. இங்கேருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே சுற்றினாலே 2 நாள் ஆகிடுது இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா. ஆமாவா இல்லையா? அப்போது அந்த நாட்களில் பெரும்பான்மையான டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லாத பொழுது உலகத்திற்கும் சகல பக்தி உள்ள யூதர்கள் அந்த நாட்களில் வந்திருந்தாங்களாம். எதற்காக? பஸ்கா, புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை, முதல் கனி பண்டிகை, பெந்தகோஸ்தே நாள். இந்த இந்த கிட்டத்தட்ட ஒரு 50 நாள், ஒரு 2 மாசம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் வந்து தங்கி இருந்து அதை செலிப்ரேட் பண்ணிட்டு போவாங்களாம். ஏன் இவர்கள் இங்க எல்லாம் போனாங்க அப்படின்னா, சீரிய தேசம் இதுவும் நான் எடுத்திருக்கேன். சீரிய தேசத்தாரை வந்து பிடிக்கும் பொழுது யாரும் செய்யாத ஒன்று அவங்க செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் எந்தெந்த இடத்திலாம் அவங்களுடைய ராஜ்யங்கள் பிடிக்கப்பட்டிருந்தோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்த நீலாங்கரையை பிடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி அவங்க எங்கெங்கெல்லாம் அவங்க ஆளுகை செய்கிற ராஜ்யம் இருக்குன்னா திருவான்மியூர், கொட்டிவாக்கம், பாலாவாக்கம், எட்டாணி, ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்குன்னு வச்சிங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்கிற சனத்தில் ஒரு கொஞ்சம் பேரை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாலாவத்தில் கொஞ்சம் பேர், கொட்டிவாத்தில் கொஞ்சம் பேர், திருவான்மியூரில் கொஞ்சம் பேர், வெட்டானில் கொஞ்சம் பேர், ஈஞ்சம்பாக்கத்தில் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, பிரித்து போட்டுருவாங்க. அங்கே இருக்க சனத்தை வந்து அப்படி என்ன பண்ணுவாங்களாம், அவளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதபடிக்கு எல்லா தேசத்திலும் இவர்கள் சிதறடிக்கப்பட்டார். அப்படி தான் கொண்டு போய் அந்த நாட்கள். அதனால தான் வானத்தின் கீழே சகல யூதர்களும் அப்படின்னா அந்த நாட்களில் சீரிய தேசம் எப்படின்னா கிறிஸ்து பிறப்பதற்கு 722 வருஷத்துக்கு முன்பாக இந்த விஷயம் நடக்குது. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2750 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நடக்குது இந்த நாட்கள்லேருந்து. அப்போ அந்த தேசத்திலிருந்து வராங்க. அது அவ்வளவு முக்கியமாய் பார்க்கப்பட்டது இந்த பண்டிகைகள். ஏன் அப்படி சொல்றது? இது நித்திய கட்டளையா இருக்குது. இது தலைமுறையை நீ செய்யணும்ட்டு. ஆமே. அப்போ இந்த பெந்தகோஸ்தே நாள் என்ன அப்படின்னா 2 விஷயம் நடக்குது. ஒன்று, பெந்தகோஸ்தே நாளுக்கும் இந்த டோரா இந்த 2த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. சீனாய் மலையிலிருந்து ஆகமங்கள் என்ன பண்ணுச்சு? இறங்கி வந்தது. டோரா இறங்கி வந்தது. இங்க கல்வாரி மலையிலிருந்து என்ன பண்ணுச்சு? புதிய உடன்படிக்கை. அந்த நாட்கள்ல அவர் இறங்கி வந்த பொழுது யாரு? அந்த டோராவை எடுத்துட்டு மோசே இறங்கி வந்த பொழுது அந்நாளில் பாவத்தில் இருந்தவங்க நேற்று பார்த்தோம் 3000 பேர் கொல்லப்பட்டார்கள். ஆனா இங்க பெந்தகோஸ்தே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அங்க கொல்லப்படாதான் வேதம் சொல்லுது, வார்த்தை கொல்லும், ஆவியை உயிர்ப்பிக்கும். அப்போ ஆவியானவர் வரும் பொழுது என்னது? 3000 பேர் தேவ வார்த்தையை கேட்டு குத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்பி அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். சரிங்களா? அப்போ அங்கும் இருந்தது, இங்கும் இருந்தது. ஆனா அங்க வேறு விதமா இருந்தது, இங்கு வேறு விதமா இருக்கிறது. அங்க உடன்படிக்கைக்குள்ளாக சுமந்து கொண்டு போறலாக ஒரே உடன்படிக்கையா இருந்தது. இன்னைக்கு நமக்குள் உடன்படிக்கையா இருக்கிறார். வேதம் சொல்லுது, அன்னைக்கு கற்பலகையில் எழுதி வைத்திருந்தார்கள், இன்னைக்கோ உன் இருதயத்திலிருந்து உன் மனதில் கர்த்தர் எழுதுகிறார் என்று வேதம் சொல்லுது. உடன்படிக்கை உனக்குள்ளாக எழுதப்படுகிறது. அங்க வெளியே இருந்தார், இங்க உனக்குள்ள இருக்கிறார். அங்க ஒரே சபை, ஒரே உடன்படிக்கை. இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் ஆலயம், எல்லோருக்குள்ளும் உடன்படிக்கை இருக்கு. ரெண்டுத்துக்கும் வந்து அதுதான் வித்தியாசம். ஆமென். இப்ப பெந்தகோஸ்தே என்பது நல்லா தெரிஞ்சுக்கணும், அது ஒரு ஆண்டவர் கொடுத்த பண்டிகை. எதிலிருந்து 50வது நாள்? அது பஸ்காவில் இருந்து 50வது. பஸ்காவில் இருந்து 7 வாரம் போன பின்பு அடுத்த நாள் என்னது?
ஞாயிற்றுக்கிழமை, அப்படிதானே? பெந்தகோஸ்தே பெந்தகோஸ்தே நாள், சரிங்களா? அப்போ இந்த பெந்தகோஸ்தே நாளில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, இன்னைக்கு பெந்தகோஸ்தே சபை அப்படின்னா அந்நாட்களிலே உருவாக்கப்பட்டது. அது நடுவில் என்ன நடந்ததுன்னா, ரோமர் ராஜ்யங்கள் எழும்பொழுது, போப்பாண்டவர்கள் எழும்பின பொழுது பெந்தகோஸ்தே சபையார்கள் அழிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவில் என்ன பண்ணாங்க? அழித்தார்கள். பெரிய ஒரு யுத்தங்கள் வந்தது, எல்லாம் மாறினது. அதுக்கு பின்பாக 1900 தான் மறுபடியும் பெந்தகோஸ்தே சபையானது உருவாகிறது. கர்த்தர் மறுபடியும் உருவாக்குற பெந்தகோஸ்தே சபை ஆரம்பித்து. ஏன் எல்லாரும் கேட்கலாம், ஆர்சி நிறைய இடத்துல இருக்கிறாங்க, பெந்தகோஸ்தே கொஞ்சம் தானே இருக்கிறோம். ஏன்னா பெந்தகோஸ்தே சபைகள் தொடங்குது 1900, கிட்டத்தட்ட ஒரு 123 வருஷம் தான் ஆகுது. 123 வருஷம் தான் ஆகுது பெந்தகோஸ்தே. ஆனா 2000 வருஷம் ஆகுது ரோமன் கேத்தலிக் ஆரம்பிச்சு, சரிங்களா? அதனால தான் இந்த வேறுபாடுகள், சரிங்களா? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, பெந்தகோஸ்தே அப்படின்னா பைபிளில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது, அதுதான் பெந்தகோஸ்தே. அப்படி கிடையாது. அன்னைக்கு அறுவடையின் நாள். அதனால தான் அன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆத்தும அறுவடை, 3000 பேர் அறுவடை பண்ணார், சரிங்களா? இன்னைக்கு பெந்தகோஸ்தே நாள். நம்ம என்ன பண்றோம்? சும்மா தான் உட்காந்துருக்கோம். ஆமாவா இல்லையா? அன்னைக்கு ஆவியானவர் இறங்கி இந்நாள் வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளை தேற்றி பலப்படுத்தி, நம்மளுக்கு ஜெபம் பண்ணி, நம்மளுக்கு போதித்து, நம்மளை பரிசுத்தப்படுத்தி, ஆண்டவர் வருகை நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார், இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பெந்தகோஸ்தே நாளில் என்ன செய்யணும்ன்றது நம்மளுக்கு தெரியல. இன்னைக்கு என்ன நாள்னே நிறைய கிறிஸ்தவனுக்கு தெரியாது. நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடிடுறோம், அந்த சைட்லாம் ஈஸ்டர் கொண்டாடிடுவாங்க, புனித வெள்ளி கூட சில இடத்துல தான். இது மாதிரி இடங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பெருசாக பார்க்குறோம், ஆனால் இது சின்னதாக பார்க்குறோம். ஆவியானவர் இறங்கி வந்தனால என்ன பார்க்குறோம்? பெருசாக செலிப்ரேட் பண்ணதில்லை. பட் ரோமன் கேத்தலிக்லேயே இது கொஞ்சம் கொஞ்சம் கிராண்டாக என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுற உண்டு, சரிங்களா? உலகம் முழுவதுமாக. ஆனால் இன்னைக்கு பெந்தகோஸ்தே சபையாக இருக்கிற நமக்கு இன்னைக்கு பெந்தகோஸ்தே நாள்னு தெரியாத படிக்கிறது தான் ரொம்ப வெக்கமான காரியம். கேட்டால் ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை. ஒருத்தர் உங்களை கேட்குறாங்க, அப்பா நீங்கள் யாருப்பா, எந்த பிரிவை சார்ந்தவங்க? நாங்கள் பெந்தகோஸ்துங்க. ஒருத்தர் கேட்டார் நாங்கள் போகும்போது, தேவ் மாஸ்டர் அவங்க இது நீங்கள் எந்த பிரிவுங்க அப்படின்னாரு. பெந்தகோஸ்தே. சிபிஎம் கிடையாதுங்க, பெந்தகோஸ்த். சிபிஎம் கிடையாது, ஆனால் பெந்தகோஸ்தே நாங்கள் அப்படின்னா. அப்படியா அப்படின்னாரு. ஆமாங்க. அப்போது பெந்தகோஸ்துனா இன்னைக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்? கிறிஸ்தவத்தில் நிறைய பிரிவுகள் இருக்குது, அதில் ஒரு பிரிவு தான் பெந்தகோஸ்தே அப்படின்னு நினச்சி. கிடையாது. அன்னைக்கு ஆண்டவர் அன்னைக்கு சபை துவங்கினார். அவர் துவங்கின பிரகாரமாய் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்கிற, இந்த சத்தியத்தின்படியாய் வாழ்கிற, ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்காரோ அப்படி வாழும்படியாய் வாழ்கிற சபை தான் இந்த பெந்தகோஸ்தே சபைன்னு சொல்லப்படுது, சரிங்களா?